இன்னைக்கு ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்குவாங்க. அவர் பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர், மருமக மகன். எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ, உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன். மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி. தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27லிருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய், ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய், ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம. ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம். தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல், கேவலமாக பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. இப்போ எழுதில நாங்கள் பேசலை, மனசுலேருந்து வருது. இந்த 40 நாள் என்ன பண்ணீங்க, எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல், அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம், எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேணாம். இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி